ஹாலிவுட்ல ஒரு படம் பயங்கரமா ஹிட் ஆகும், அதை அப்படியே சீன் பை சீன் காப்பி அடிச்சு இங்க தமிழ்நாட்டுல எடுப்பாங்க. நாமளும் பார்த்துக்கிட்டு டே காப்பிடா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கலாய்ப்போம். இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க. ஆனா ஹாலிவுட்ல இருக்கிற ஒரு வெறித்தனமான மாசினா இன்ஸ்பிரேஷனா எடுத்து அது நம்ம ஊர் நெகட்டிவ் கலந்து ஒரிஜினலை விட டபுள் மடங்கு மாசா நம்ம தமிழ் சினிமாவோட டைரக்டர்கள் கொடுப்பாங்க பாருங்க. அதுதான் வேற லெவல். சாதாரணமா காப்பி அடிக்கிறது வேற, ஒரு உலகத்தரமான கண்டென்ட்டா எடுத்து நம்ம ஆடியன்ஸோட எமோஷனுக்கு ஏத்த மாதிரி செதுக்கிறது வேற. வசீகரன் இதுக்கு 100 மனுஷங்களோட ஆக்க சக்தியை கொடுத்தான், நான் இதுக்கு 100 மனுஷங்களோட அழிக்கிற சக்தியை கொடுத்திருக்கேன். சினிமாவை சினிமேட்டிக் ஸ்டைல்ல பேசுவோம். லோகன் டாக்கீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் லோகன். நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரோட எல்சி படங்கள்ல இருந்து கார்த்திக் சுப்ராஜ் அட்லின்னு நம்ம ஊர் டாப் மாஸ் டைரக்டர் ஹாலிவுட் கிளாசிக்கை எப்படி இன்ஸ்பிரேஷனா வச்சு தியேட்டர்ல மேஜிக் பண்ணிருக்காங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற மேக்கிங் சீக்ரெட் என்னன்னு நாம இன்னைக்கு இன்டெப்தா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, ஏன்னா லிஸ்ட்ல நீங்க எதிர்பார்க்காத பல ஷாக்கிங் டீடைல்ஸ் இருக்கு. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? முதல்ல நாம பார்க்க போறது தளபதியோட லியோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே லோக்கி ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு இது ஹாலிவுட் படமான ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸோட அபிஷியல் அப்டேட்னு. ஆனா அந்த ஒரிஜினல் ஹாலிவுட் வெர்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஹைகானிக் காப்பி ஷாட் ஃபைட் ரொம்பவே சிம்பிளா இருக்கும், ஒரு ரியாலிட்டிக் டோன்ல இருக்கும். வில்லன் கத்தி எடுப்பான், ஹீரோவை டக்குன்னு கன் எடுத்து சுடுவான், அவ்வளவுதான். வெறும் 30 நொடியில் அந்த ஃபைட் முடிஞ்சிடும். ஆனா நம்ம லோக்கி அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணாரு பாருங்க. அதே சீன், அதே சிச்சுவேஷன், ஆனா பேக்ரவுண்ட்ல அனிருத்தோட மியூசிக், அந்த கத்தி எடுக்கிற ஷாட், அப்புறம் அந்த ரத்த வெறி, ஹீரோ அந்த பொண்ணை காப்பாத்த வேற வழியே இல்லாம தன் கைக்குள்ள இருக்கிற மிருகத்தை வெளியே கொண்டு வர்ற அந்த எமோஷனல் வெறித்தனம். ஹாலிவுட்ல சாதாரணமா இருந்த ஒரு ஆக்ஷன் சீனை தியேட்டர்ல ஆடியன்ஸ் சீட்டோட நுனிக்கு வர்ற அளவுக்கு ஒரு மாஸ் கமர்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸா மாத்தினதுதான் லோகியோட டைரக்டிங் டச். அது மட்டும் இல்லாம ஒரிஜினல் படத்துல ஹீரோவோட பையன் தான் கிளைமேக்ஸ்ல வில்லனை சுடுவான், ஆனா லியோல அதை அப்படியே மாத்தி பார்த்திபன் எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி மாஸ் காட்டியிருப்பாரு. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. லியோ மட்டும் இல்ல பாஸ், லோக்கியோட கேரியர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படமான கைதியோட கோர் லைன் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? 1976ல ரிலீஸ் ஆன அசால்ட் ஆன் பிரசிடென்ட் 13. ஒரு போலீஸ் ஸ்டேஷனை சுத்தி முக்காடு போட்ட வில்லன்கள் கேங்கா நிப்பாங்க. உள்ள இருக்கிற ஒரு சில போலீஸ் அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கிறது தான் அந்த ஹாலிவுட் படம். அந்த படத்திலயும் ஒரு கைதி தான் போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஆனா லோக்கி அதை நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி எப்படி செதுக்குனாரு பாருங்க. வெறும் ஆக்ஷன் மட்டும் இல்லாம அதுல ஒரு அப்பா மகள் எமோஷனல் ஸ்ட்ராங்கா இன்ஜெக்ட் பண்ணாரு. 10 வருஷமா பார்க்காத மகளை பார்க்க துடிக்கிற ஒரு அப்பாவோட தவிப்பு, நடுவுல மாட்டிக்கிட்ட 4 காலேஜ் பசங்க, ஒரு போதை மருந்து கடத்தல் கேங், அப்புறம் அந்த வெறித்தனமான லாரி டிரைவிங் சீன். ஹாலிவுட் படத்துல அந்த கைதி கேரக்டர் ரொம்பவே சைலண்டா இருக்கும். ஆனா நம்ம டில்லி கேரக்டர் அந்த பிரியாணி சாப்பிடுற சீன்ல இருந்து கை கட்டிட்டு வந்தா மட்டும்தான் பெரிய ஆளான்னு கேட்கிற டைலாக் வரைக்கும் பக்கா ரகட் அண்ட் லோக்கல் ஹீரோவா மாத்தினாரு. ஒரிஜினல் கதையில இல்லாத எமோஷனலையும் ரா ஆக்ஷனையும் சேர்த்து தமிழ் சினிமாவுக்கு ஏத்த மாதிரி ஒரு கல்ட் கிளாசிக்கா மாத்தினதுதான் லோகியோட சக்சஸ். சரி போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. சரி, லியோ கைதி ஓகே. நம்ம உலகநாயகன் நடிச்ச விக்ரம் படத்துல என்ன இன்ஸ்பிரேஷன்? விக்ரம் படத்தோட கோர் ஐடியா 1986ல கமல் சாரே நடிச்ச பழைய விக்ரம் படத்தோட கன்டினியூவேஷன் தான். ஆனா அதுல வர இன்டர்வல் பிளாக் மற்றும் கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஹாலிவுட்டோட டை ஹார்ட் மற்றும் கிறிஸ்டோபர் நோலனோட த டார்க் நைட் படங்களோட இன்ஸ்பிரேஷன் தான். குறிப்பா அந்த கிளைமேக்ஸ்ல கமல் சார் பெரிய கன் எடுத்துட்டு வந்து சுடுற சீன் ஹாலிவுட்ல அர்னால்டோட டெர்மினேட் 2 படத்துல வர ஐகானிக் சீன் அக்யூரேட்டா ஞாபகப்படுத்தும். ஆனா லோக்கி அதுல என்ன மேஜிக் பண்ணாரு? ஹாலிவுட்ல அதை வெறும் மிஷினரி ஆக்ஷனா காட்டுவாங்க. ஆனா இங்க அந்த சீனுக்கு முன்னாடி சூர்யா சாரோட ரோலெக்ஸ் கேரக்டரை பத்தின பில்டப், அப்புறம் கமல் சாரோட ஏஜென்ட் விக்ரம் மற்றும் ரிவீல் ஆரம்பிக்கலாங்கிற டைலாக் ஹாலிவுட் ஸ்டைல் ஆக்ஷனை நம்ம ஊருக்கு ஹீரோ ஒர்க்ஷிப் ஸ்டைலுக்கு மாத்தி ஆடியன்ஸை தியேட்டர்ல கத்த விட்டதுதான் இங்க லோக்கியோட மாஸ்டர் கிளாஸ் டைரக்டிங். அடுத்ததான் நம்ம தளபதி நடிச்ச மாஸ்டர். இதுல ஹீரோ ஜோடி கேரக்டரை விட வில்லன் பவானி கேரக்டர் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருந்தது. லோக்கி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, பவானி கேரக்டரோட சைக்கோத்தனம் மற்றும் இரக்கமில்லா குணம் ஹாலிவுட்டோட ஜோக்கர் மற்றும் நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன் படத்தோட ஆடன் சீக்கூர் கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன். ஹாலிவுட்ல வில்லனை ரொம்பவும் சீரியஸா கோட் சூட் போட்டுக்கிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து பிளான் பண்ணுவாங்க. ஆனா பவானி கேரக்டரை நம்ம ஊர் லோக்கல் மார்க்கெட், கை குத்து சண்டை, சின்ன பசங்களை வச்சு தப்பு பண்ற நெட்வொர்க், அப்புறம் அவரோட அந்த வடச்சென்னை மேனேஜம் வச்சு ஒரு ஹாலிவுட் சைக்கோ வில்லன் பக்கா லோக்கல் ரவுடியா மாத்தினாரு. ஜோக்கர் படத்துல எப்படி ரூல்ஸும் இல்லாம கிரைம் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் பவானியும் எந்த ரூல்ஸும் இல்லாம தான் எதிரிகளை துவம்சம் பண்ணுவான். ஹாலிவுட் சைக்கோ தனத்தை தமிழ் கமர்ஷியல் ஃபார்முலாக்குள்ள கொண்டு வந்து மாஸ் காட்டியிருப்பாரு லோக்கி. என்னை யாராலையும் அடிக்க முடியாது. அடுத்ததான் நம்ம தலைவரோட கூலி படம். இந்த படத்தோட ட்ரீசர் ரிலீஸ் ஆனப்பவே சினிமா பிரியர்கள் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டோன்ல கோல்டு மற்றும் ரத்தம் மட்டும் தனியா கலர்ல தெரியும். இந்த கலர் பேலட் ஹாலிவுட்டோட கல்ட் கிளாசிக் படமான சின் சிட்டி படத்தோட அக்யூரேட் இன்ஸ்பிரேஷன். ஹாலிவுட்ல இது ஒரு கிரைம் நாயர் ஸ்டைல்ல ரொம்பவே பார்க்க சைக்கோத்தனமான கதைகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா லோக்கி இதை நம்ம டிஸ்கோ பாட்டோட ரீமேக்ஸா வச்சு தலைவர் ரஜினிக்கு ஏத்த மாதிரி ஒரு ரகட் கோல்டான மாசா மாத்தி இருக்காரு. கோலிவுட்டோட டெக்னாலஜியும் ஸ்டைலையும் நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட
லோக்கியோட மேனரிசத்துக்கும் ஏத்த மாதிரி மாத்தி டீசர்லயே ஹைப் ஏத்துனாரு லோக்கி. லிஸ்ட்ல அடுத்ததா வர்றது நம்ம ஸ்டைலிஷ் டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ். இவரும் பக்கா ஹாலிவுட் வெறியர் தான். அவரோட பேட்டை, ஜகமே தந்திரம், மகான், அப்புறம் ஜிகிர்தண்டா படங்கள்ல ஹாலிவுட் லெஜண்ட் குவாந்தின் டரண்டினோட ஸ்டைல் அக்யூரேட்டா இருக்கும். டரண்டினோட படத்துல வர்ற மாதிரியே கேரக்டர்கள் ரொம்ப நேரம் கதையை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா திடீர்னு பேக்ரவுண்ட்ல மியூசிக் ஏறி வெறித்தனமான ஃபைட்டும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி டரண்டினோட படங்களோட கலர் டோன் ரொம்பவே பிரைட்டா ரெட்ரோ ஸ்டைல்ல இருக்கும். அதே ஸ்டைல நம்ம ஊர் ரஜினி சாருக்கும் விக்ரம் சாருக்கும் வச்சு அவங்களோட பழைய ரகட் அண்ட் ரெட்ரோ லுக்கை மீட்டு கொண்டு வந்ததுதான் கார்த்திக் சுப்ராஜோட மேஜிக். ஹாலிவுட்டோட பல்பிகேஷன் ட்ரெண்டையும் அப்படியே லோக்கல் மதுரைக்காரங்க ஸ்டைலுக்கும் மாத்துறதுல இவரும் கிங் தான். அடுத்ததா தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரைம் த்ரில்லரான விக்ரம் வேதா. இந்த படத்துல விக்ரமும் வேதாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல நேருக்கு நேர் உட்காந்து பேசுற அந்த இன்டர்வல் சீன் இருக்கே பாருங்க. ஹாலிவுட்ல கிறிஸ்டோபர் நோலனோட த டார்க் நைட் படத்துல வர பேட்மேன் ஜோக்கர் இன்ட்ராகேஷன் சீனோட அக்யூரேட் இன்ஸ்பிரேஷன். ஹாலிவுட்ல ஹீரோ வில்லன் மைண்ட் கேம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம ஊர்ல விக்ரமாதித்தன் வேதாளம் கதையோட மிக்ஸ் பண்ணி யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான ஸ்கிரீன் பிளேவா மாத்தினாங்க புஷ்பகர் காயத்ரி. ஜோக்கர் எப்படி பேட்மேனை பார்த்து நீயும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரோ அதே மாதிரி வேதாளம் விக்ரம பார்த்து ஒரு கதை சொல்லட்டுமா சாருன்னு கேட்டு அவனோட தர்மீக நீதிய கேள்வியா கேட்பான். இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு நம்ம அட்லி விட்டுட முடியுமா? அவரோட தெரிய படம் 2004 ரிலீஸ் ஆன மேன் ஆன் ஃபயர் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தோட அபிஷியல் இன்ஸ்பிரேஷன் தான். ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன் எல்லாத்தையும் இழந்துட்டு அமைதியா தன் பெயரை மாத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஆனா தனக்கு பிடிச்ச ஒரு குழந்தைக்கு ஆபத்துன்னு வரும்போது அவரோட பழைய ரகட் முகம் வெளியே வரும். இதுதான் அந்த ஹாலிவுட் கதை. ஆனா அட்லி அதுல என்ன பண்ணாரு பாருங்க. ஹாலிவுட் வெர்ஷன்ல ரொம்பவே டார்க்கா சீரியஸா போற கதையில நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரி எமோஷனலா ஏத்துனாரு. ஒரு சென்டிமெண்டான அப்பாவை தளபதியா காட்டி உள்ளூர் வில்லன மகேந்திரனை உள்ள கொண்டு வந்து விஜயகுமார் ஐபிஎஸ் கேரக்டர் வேற லெவல்ல மாஸ் எலிமெண்ட்ஸா பில்டப் பண்ணாரு. ஹாலிவுட்ல வெறும் ஆக்ஷனா இருந்த கதையை இங்கு பாசம், காதல், காமெடி அப்படின்னு தியேட்டர்ல தெரிக்கிற அளவுக்கு மாஸ் சீன்ஸ்னு பக்கா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்டா மாத்தினதுதான் அட்லியோட சக்சஸ் ஃபார்முலா. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர் டாப் டைரக்டரோட இந்த ஹாலிவுட் காப்பியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வெறும் காப்பியா இல்ல ஒரிஜினல் வெர்ஷனோட நம்ம ஊர் நேட்டிவ்க்கு ஏத்த மாதிரி வெறித்தனமான பண்ணப்பட்ட தரமான இன்ஸ்பிரேஷனா? உங்க கருத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சினிமா ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம லோகன் டாக்கீஸ் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய்.